ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சாமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பேத் ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ துவாய நமோ. உலகெங்கும் வாழும் என் இந்திய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 2025 ஜனவரி மாதம் தனுசு ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல இந்த ஜனவரி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, அதனால நமக்கு என்ன பலன் மாறுது அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான ஜனவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும், சந்திராசமுத்திரங்கள் என்னைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கிறோம். அது கூட அடிஷனலா இதுவரைக்கும் நம்ம ராசி பலன்ல ராசியினுடைய அதிதேவதை யாரு, எப்படி வணங்கணும், நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார், அவரை எப்ப வணங்கணும், அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போய் திருக்கோயில போய் வழிபட்டோம்னா தெய்வத்தினுடைய முழு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப இந்த மாசம் அந்த விதத்துல உங்க நட்சத்திரங்களுக்கு உண்டான மரம் எது, நமக்கு வளர்ச்சியை தரக்கூடிய, ஒரு அமைதியை நிம்மதியை தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய மரம் எது, நம்ம வீட்டுல வச்சு வளர்த்தலாம் அல்லது இருக்கிற இடத்துல போய் வணங்கலாம். அல்லது ஸ்தல விருட்சமா இருந்தா அங்க போய் வணங்குறது இன்னும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஸ்தல விருட்சத்துல போய் அங்க போய் நீங்க வணங்குறப்ப அந்த ஸ்தல விருட்சத்துலதான் அங்க இருக்கக்கூடிய சித்தர்களும் ஞானிகள் எல்லாம் அந்த சூட்சமா அந்த மரத்துல இருக்கிறதா நமக்கு ஐதீகம் இருக்கு. அதனால அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிப்பா, தனுசு ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். உங்க ராசிக்கும் சுகஸ்தானம் என்று தாய் சுகஸ்தானம் வண்டி வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரகதியில இருக்கிறாரு. அதுவும் 8ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் வாங்கி அமர்ந்து இருக்கிறதுனால நீங்க வண்டி வாகனத்துல போறப்ப பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா போய்க்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனம் போக்குவரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு இந்த மாதம் சுப பலன்களை வாரி கொடுக்கறதுக்கு அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று நல்ல வலுவா இருக்க. அப்ப உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஆனா சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகும், ஆனா நல்ல முழு வெற்றி கிடைக்கும். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு தான் பழமொழி இருக்கு. அதனால கொஞ்சம் தாமதமானாலும் அந்த பலன்கள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்திற்கும் அயனசயன போக விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல நீச்சத்துல இருந்தாரு. பிறகு நீச்ச ராசியில் இருந்தார். இப்ப 4ஆம் தேதிக்கு மேல 4/1/25க்கு மேல ஒரு வக்கரகதியில உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வர்றார். அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதக ஸ்தானமாக இருந்தாலும் செவ்வாய் பகவானா அவர் உங்களுக்கு யோகாதிபதியா வர்றதுனால ஒரு மிகச் சிறப்பான பலன்களை தான் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் என்னன்னா, சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நிலம் வாங்குறது, விற்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்க ராசியிலேயே உங்க ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 14/1/25 வரைக்கும் உங்க ராசியிலையும், பிறகு பாக்கியாதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் பிரவேசிக்கிறார். அப்போ ஒரு ராசியில இருக்கக்கூடிய பாக்கியாதிபதியை யோகாதிபதி பார்வையிடுறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு செல்வ கொடுக்கும். அதுவும் பாக்கியாதிபதி ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால அரசு சார்ந்த வேலைகள், தந்தையினுடைய
தந்தைக்கு யோகம், தந்தையினால வரக்கூடிய வருமானங்கள், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அதனால ஆதாயம், இப்படி பல விதங்களில் உங்களுக்கு செல்வம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. நீங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான ராசிக்கு 6ஆம் இடம், 6ங்கிறது ரண ரோக சத்ருஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். அப்ப 11ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அதனால நீங்க இப்போ லக்ஸுரியஸ் தொழில், இப்போ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு தொழிற்சலைக்கு இப்போ வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணலாம், அடுத்தது ஆடை ஆபரணம் பண்ணலாம், நகை வியாபாரம் பண்ணலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், இதை விட்டு நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு இருக்கிறப்ப கண்டிப்பா அது உண்டான ஒரு நல்ல காலமா தான் இது இருக்கு. அதுக்கு அடுத்தது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான 7ங்கிறது கலசஸ்தானம், மனைவி ஸ்தானம் அல்லது கணவனுடைய ஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதி வர்றதே ஒரு நல்ல யோகம். அப்ப 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே கேது பகவான் இருக்கார். ஆனா கேது பகவான் இருந்தாலும் உங்களுடைய யோகாதிபதியினுடைய பார்வை 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பதும் உங்களுக்கு கேது பகவானால வரக்கூடிய அந்த தொழில் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இப்ப கேது பகவானும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுறாங்க. ஆக இந்த மாதம் முழுவதுமே வண்டி வாகனங்கள்ல போகிறது மட்டும், உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கிறதும், இந்த 2 மட்டும் நீங்க கொஞ்சம் சிரத்தை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடத்துலதான் இருக்காங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால குடும்பத்துல அமைதி, நிம்மதி, இந்த தேவையில்லாத அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு, செவ்வாய் பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால கேது பகவானாலையும் உங்களுக்கு ஒரு சிறந்த உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, அரசு துறை, அரசு சார்ந்த தொழிலுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதம். அப்ப நீங்க வந்து இந்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சனிபகவான குலதெய்வ வழிபாடும், எல்லையில இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடும், அடுத்தது காமாட்சி அம்மன் வழிபாடு, இது எல்லாம் நீங்க இப்ப செஞ்சுட்டு வர்றப்ப மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானுக்காக விநாயகர் வழிபாடு இதெல்லாம் நீங்க தொடர்ந்து வழிபாடுகளும், தான தர்மங்களும், அன்னதானங்களும், அன்னதானம்ங்கிறது பெரிய அளவுல கொடுக்குறது அன்னதானம் இல்ல, பசிக்கிறவங்களுக்கு ஒரு டீ ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னாவே அதே மிகச்சிறந்த புண்ணியம். அதனால நீங்க பெரிய அளவுல பார்க்காம உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். இந்த மாதம் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு மாதம். தனுசு ராசிக்கு சந்திராசன தருணம் 14/1/25 அதிகாலை 1:20 16/1/25 காலை 11:15 வரைக்கும் சந்திராசன தினங்கள். மூல நட்சத்திரத்திற்கான சுப நாட்கள் ஜனவரி 2, 4, 6, 7, 9, 11, 13, 15, 18, 22, 24, 28, 29, 31. அசுப நாட்கள் ஜனவரி 1, 5, 20, 29, 30. இந்த அசுப நாட்கள்ல புதிய முயற்சிகளை கொஞ்சம் கைவிடுறது நல்லது. யோக நாட்கள் அப்படின்னா ஜனவரி 11, 13. இதுல சில தினங்கள் விடுபட்டு இருக்கும், அது மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். இப்ப மூல நட்சத்திரத்திற்கான மரம் வழிபட வேண்டிய, கிடைச்சா வளர்த்தலாம், இடம் இருந்தா கிடைச்சா மரம். இந்த மரம் எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறதுங்கிறது இன்னைக்கு எல்லாம் ரொம்ப மரங்களை பாக்குறதே அதிசயமாகி போச்சு. அதுலயும் மரம் அப்படிங்கிறதுல அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஆசிரமங்கள்ல எல்லா மரங்களையும் வச்சு 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களையும் வச்சு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு போனா, அந்த மாதிரி ஒரு இடம் தான் பழனிக்கு அருகில் இருக்கிற அந்த மானூர் அப்படிங்கிற இடத்துல அந்த ஆசிரமத்தை வச்சு வளர்த்துதாங்க. முடிஞ்சா நீங்க அங்க போயிட்டு வரலாம்.
அடுத்து பூராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 3, 5, 7, 8, 10, 12, 14, 16, 19, 23, 26, 28, 29. பூராட நட்சத்திரத்திற்கான அசுப நாட்கள் ஜனவரி 2, 4, 6, 21, 30, 31. யோக நாட்கள் ஜனவரி 12, 16. பூராட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய அல்லது வளர்க்க வேண்டிய ஒரு மரம் வஞ்சி மரம். உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 17, 20, 24, 27, 29, 31. அசுப நாட்கள் ஜனவரி 3, 5, 7, 18, 22, 30. யோக நாட்கள் ஜனவரி 7, ஜனவரி 13, 15. நீங்க உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க, உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பலாமரம். பலாமரம் உங்களுக்கு நிறைய இடத்துல இருக்கும், ஹில்ஸ் பகுதியில தான் அதிகமா இருக்கும். பலாமரம் எந்த திருக்கோயில்ல ஸ்தல விருட்சமா இருக்குதோ அங்கே நீங்க போய் வணங்கலாம். அல்லது ஆசிரமங்கள்ல போனீங்கன்னா சொன்ன மாதிரி ஆசிரமங்கள்ல வச்சு வளர்த்திட்டு வர்றாங்க, அங்க போனீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மரங்களை வளர்க்குறப்ப அது என்ன, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் குறைஞ்சு உங்க நட்சத்திரத்திற்கு உண்டான மரமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை உடனிருந்து ஒரு கொடுக்கும். நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.